அன்பு தோழர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவரையும் தமிழ் புத்தகம் மற்றும் கல்வி சேனல் வரவேற்கிறேன். இது 2025 படித்து தேவைய பார்ட் 2 வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விளக்கங்கள் கொடுக்கலான் இருக்கேன். கலைசெல்வி அப்படின்னு சொல்லி ஒரு தோழி என்னை கேட்டிருந்தாங்க, இப்படி 40 புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. பொதுவாக நான் புத்தகங்கள் எனக்கு கிடைக்கிற நேரத்துல எல்லாம் நான் வாசிப்பேன். மினிமம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 புத்தகங்கள் வாசிப்பேன். இப்போ காலையிலே எழுந்திரிச்சேன்னா செல்ஃப் மோட்டிவேஷன் அந்த மாதிரியான புத்தகம் வாசிப்பேன். அப்புறம் பொழுதுனிக்கும் இருக்கிறப்ப கிடைக்கிற இந்த லெஷர் பீரியடில் சாப்பிட்டு முடிச்சோன்னு கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில் ஏதாவது தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி ஏதாவது புது புத்தகங்கள் அந்த மாதிரி. திருப்பி ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபுல்லாக நாவல் படிப்பேன். இரவு 10-11 மணி வரைக்கும் படிப்பேன். 3-4 மணி நேரம் படிப்பேன். அதே மாதிரி இந்த 40 புத்தகங்களும் ஒரே மாதிரியான புத்தகங்களும் கிடையாது. பெரிய புத்தகங்களும் இருக்கு, அதுல சின்ன புத்தகங்களும் இருக்கு. அதனால அந்த எண்ணிக்கையை நீங்க எப்படிதான் கணக்கு அப்படிங்கிற வழக்கத்தை கொடுத்தேன். அதே மாதிரி முதல் பாட்டுக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு, நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க, நிறைய வியூஸ் கிடைச்சி. அதனால நிறைய வியூஸ் கொடுத்த யூடியூப் என்னுடைய நன்றி. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபருக்கு நன்றி. இனிமே இந்த வீடியோக்கள்லாம் இனிமேல் நான் போட போகிற வீடியோலாம் பார்த்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ண போகிற சப்ஸ்கிரைபருக்கும் நான் முன்கூட்டியே நன்றி. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற புத்தகம் தமிழ் இலக்கியத்திலே முதல்ல வெளிவந்த நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். ஐயா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய இந்த பிரதாப முதலியார் சரித்திரம். இந்த புத்தகம் நம்ம 2025 படித்தோம். பிரதாப முதலிங்கிற ஒரு கேரக்டர் தான் இதுல ஹீரோ மாதிரி காமிச்சிருந்தாலும் அவருடைய மனைவி ஞானாம்பாள் அவங்க தான் இதுல ஹீரோன்னு நான் கருதுறேன். ஏன்னா ஒரு பெண்ணை ஒரு கல்வியில உயர்ந்த ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு உயர்த்தி முதல் நாவலிலே அவர் காட்டியிருக்காருன்னா மிகப்பெரிய விஷயம். இதை அவருடைய முதல் நாவல்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அருமையா எழுதியிருக்காரு இந்த நாவலை. இது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வெளியிட்டிருக்காங்க. நல்ல பேஜ். இது அவங்களுடைய சிறு பிராயத்திலிருந்து வளர்ற வரைக்கும், வளர்ந்து அவங்களுக்கு திருமணம் முடிகிற வரைக்கும் அனைத்து காட்சிகளையும் இவர் அமைத்து முதல் நாவல்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அருமையாக எழுதியிருப்பாரு பிரதாப முதலியார் சரித்திரம். இதை வாங்கி படிங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கறது ஒரு துன்பியல் நாவல். துன்பியல் நாவலுங்கிறத விட உண்மை சம்பவம். இது படமாவும் வெளியே வந்திருக்கு. படத்தை விட புத்தகத்துல நமக்கு நிறைய அனுபவங்கள் பிடிக்குது. படமா புத்தகமான்னு பாக்குறப்ப புத்தகத்துக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். அந்த அளவுக்கு புத்தகத்தை பென்யாமின் அவ்வளவு அருமையா எழுதியிருக்காரு. ஆழ்ஜீவிதி மலையாள தழுவல். இந்த நாவல் ஒவ்வொரு பக்கமும் உங்களை ஒரு விதமா யோசிக்க வைக்கும். உங்களை ரொம்ப உணர்ச்சி வசப்பட வைக்கும். இப்படிலாம் ஒருவன் வாழ்க்கையில கஷ்டப்பட முடியுமா அப்படிங்கிறது அவரு கதை சொல்றப்பவே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தான் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான புத்தகம். அது ஒரு உண்மை கதை. அது படமாவும் வந்திருக்கு. அடுத்ததும் பாத்தீங்கன்னா ஒரு மலையாள தழுவல் நூல் தான். இவர் ஒரு எள்ளி நகையாடுறதுல வல்லவர். யாருன்னு பாத்தீங்கன்னா வைக்கம் முகமது பஷீர். மதில்கள் அப்படிங்கிற ஒரு தழுவல் நாவல். இது ஒரு சின்ன புத்தகம், சிறிய புத்தகம் தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 70-80 பேஜ் தான் இருக்கு. மதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவல் பாத்தீங்கன்னா ஒரு சிறைச்சாலையில மலர காதலை பத்தி சொல்லியிருப்பாரு. அவரு ரைட்டரே நரேட் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப கவித்துவமா பேசியிருப்பாரு அந்த நாவல். 80 பக்கம்னாலும் 80 பக்கம் அவ்வளவு அருமையா பேசியிருப்பாரு. அடுத்த புத்தகம் பாத்தீங்கன்னா நம்ம திரு முகில் அவர்கள் எழுதிய யூதர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். பொதுவாகவே நம்ம யூதர்கள் பத்தி நிறையவே படிச்சுட்டு இருக்கோம். அதாவது ஹிட்லர் சம்பந்தமா நம்ம அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த யூதர்கள் இல்லாம ஹிட்லர் இல்லை. உலகம் முழுவதும் ஒரு வரலாறு இருக்குன்னா அது யூதர்களுக்கான வரலாறு தான். உலகிலேயே முதல் தோன்றிய இனம் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய வரலாறும் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்ட்ரோடக்ஷனே கொடுத்துருக்காரு. சூப்பரா கொடுத்துருக்காரு. யூதர்கள் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தகம். இந்த புத்தகம் எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகம் தான். ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு யூதர்கள் அப்படின்னு. அடுத்த புத்தகம் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் புத்தகம். ராபர்ட் கியோசகி அவர்கள் எழுதிய
பணக்கார தந்தை ஏழை தந்தை. நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னா முதல்ல அந்த தொழிலுக்காக நம்ம வந்து வேலை செய்யணும். நம்ம அதுக்காக அந்த அளவுக்கு உழைக்கணும். உழைத்த பணத்தை எப்படி வந்து நம்ம பிரித்து ஒரு சேமிப்பாக இருக்கட்டும், அடுத்து வந்துட்டு நம்ம முதலீடாக இருக்கட்டும், இதில் வந்து அவர் வந்து அவருடைய இதுவும் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை கதை, அவருடைய ஆட்டோபயோகிராஃபி மாதிரி அவர் எழுதியிருக்காரு. அதில் பணக்கார தந்தை ஏழை தந்தை, பணக்கார தந்தை வந்து அவருடைய நண்பருடைய தந்தை, அவர் வந்து மிகப்பெரிய பணக்காரர். ஏழை தந்தை வந்து இவருடைய தந்தை. அதை வந்து அப்படிதான் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆளுமை திரு ஐயா வைரமுத்து அவர்கள் எழுதிய கருவாச்சி காவியம். இந்த கருவாச்சி காவியம் வந்து அதாவது தாய், மகள், மகளுடைய பிள்ளைகள், இந்த 3 பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த மகள் வந்து எந்த அளவுக்கு துன்பம் அனுபவிக்கிறார். முதல்ல வந்து தாய்கிட்ட வந்து ரொம்ப செல்லமா வளர்ற மகள் திருமணமான பின்பு படுகிற கஷ்டம், அதுக்கப்புறம் அவங்க பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு கஷ்டம், வாழ்க்கை முழுக்குமே கஷ்டத்திலேயே போன அந்த கருவாச்சியுடைய அந்த புனைவை வந்து வைரமுத்து அவர்கள் அவ்வளவு அருமையா எழுதியிருக்காரு. ஒரு பெண்ணால இந்த அளவுக்கு கஷ்டப்பட முடியுமா, எப்படி அவருக்கு அந்த அளவுக்கு கற்பனை போச்சு, நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அவர், அதனாலதான் அவர் நான் எடுத்தோன்னு ஆளுமை அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா கருவாச்சி காவியம் எழுதியிருக்காரு. இந்த புத்தகங்கள்லாம் வந்து படிச்சோம்னா நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம படுற கஷ்டம்லாம் ஒரு பெரிய கஷ்டமானு தோணும். அந்த அளவுக்கு புனைவாவே இருந்தாலும் ரொம்ப இருப்பாரு. அடுத்து வந்து இளைஞர்கள் சக்தி அப்படின்னு போற்றப்படுகிற ஐயாவே இறையன்பு அவர்கள் எழுதிய வைய தலைமை கொள்ளுங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-65 கதை சொல்லியிருப்பாரு. எல்லாருமே கதை தான், கிட்டத்தட்ட ஆமா 48 கதை சொல்லியிருக்காரு. இந்த 48 கதையிலும் பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்றுல வாழ்ந்தவங்களுடைய பேரை பத்தி சொல்லுவார். அலெக்சாண்டரை பத்தி சொல்லுவார், நெப்போலியனை பத்தி சொல்லுவார், அட்டிலா பத்தி சொல்லுவார். அப்படி சொல்றப்ப ஒரு இடத்துலயும் ஒரு செய்த தவறு என்ன, ஒருத்தர் எப்படி ஜெயிச்சாரு, ஒருத்தர் எப்படி தோத்தாரு, வாழ்க்கையில் நம்ம வந்து எந்த இடத்துல எப்படி பேசணும், வாழ்க்கைகளுக்கான ஏற்றங்கள் என்ன, இறக்கங்கள் என்ன, எப்படி நாம புரிஞ்சு அதுபடி நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பாரு. இந்த வைய தலைமைக்குள் புத்தகத்தை நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு அலுவலகத்தை வேலை செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து அலுவலகத்துல வந்து நீங்க உங்களை நீங்க என்ன வந்து எந்த அளவுக்கு மாத்திக்கணும், நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க எந்த அளவுக்கு மாத்திக்கணும், நீங்க உங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு தவறு செய்றீங்கன்னா அதில் நீங்கள் எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறது, உங்களை எப்படி நீங்கள் வந்து வடிவமைத்திக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையாக எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கரிசல் இலக்கியத்தின் விடிவெள்ளி ஐயா கி. ராஜநாராயணன் அவர்களுடைய ஓவலபுரத்து மக்கள். இந்த நாவல் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நடந்தது பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வரலாறுல வந்து அந்த டைம்ல வந்து நடந்தது. சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்கிறப்ப நடந்தது. அப்போ வந்து ஒரு கிராமம் வந்து ஒரு இடத்துல நிறுவப்பட்டு, அதுக்கப்புறம் அது வந்து இயற்கை சீற்றங்களால பாதிக்கப்பட்டு திருப்பி அங்கிருந்து வந்து வேற இடத்துக்கு குடிபெயர்ந்து அப்படி வந்ததுதான் வந்து இந்த கோபாலபுரத்து மக்கள். இதுக்கு முன்னாடியே கோபால கிராமம்னு சொல்லி ஒண்ணு எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் கோபாலபுரத்து மக்கள்னு சொல்லி ஒண்ணு எழுதியிருப்பாரு. கோபால கிராமம் பாத்தீங்கன்னா இதான் அந்த நூல், கோபால கிராமம். இது எழுதுவார். அடுத்து கோபாலபுரத்து மக்கள் எழுதுவார். அந்த கிராமம் உருவான வரலாறு, அப்புறம் அந்த கிராமத்துல வாழ்றவங்க, அப்புறம் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறப்ப இதுல வந்து ஒரு இடத்துலயும் ஒரு கேரக்டர் கொண்டு வருவார். நீங்க எல்லா கேரக்டரையும் இதுல மேல வச்சுக்கணும். கிட்டத்தட்ட நிறைய கேரக்டர் கொண்டு வருவார். அனைத்து கேரக்டரையும் வந்து ஒரு கிராமத்துல மக்கள் வந்து எந்த அளவுக்கு விருந்து போவாங்க, அதே மாதிரி அவங்க பட்ட கஷ்டம் என்ன, எல்லாத்த பத்தியும் பேசியிருப்பாரு. அந்த 2 புத்தகமும் நீங்க ஒன்னா படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். அது முதல்ல அந்த கிராமம் எப்படி தோன்றுச்சு, அடுத்தப்பறம் அந்த மக்களுடைய வரலாறு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாவல் புயலிலே ஒரு தோணி, ஐயா பா. சிங்காரம் அவர்கள் வந்து எழுதிய நூல். இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இவர் எழுதுனதே மொத்தம் வந்து ஒரு 2 நூல் தான். ஒன்று வந்து கடலுக்கு அப்பால், இன்னொன்று வந்து புயலிலே ஒரு தோணி. இந்த 2 புத்தகம் தான் எழுதியிருப்பாரு. இவர் வந்து இந்த சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பினாங்கு தீவு, மலேசியா அந்த மாதிரி நாடுகளில் வந்து வேலை செஞ்சிருப்பார் போல இருக்கு. அங்க நடந்த அந்த 2ஆம் உலகப் போர் காலத்துல நடந்த அந்த சம்பவங்களை வந்து ஒரு கற்பனை கதையாக மாற்றி அதுக்கு வந்து கேரக்டர்கள் கொடுத்து அருமையா எழுதியிருப்பாரு. தினத்தந்தியில வேலை செஞ்சவர். இவர் எழுதுனதே வந்து இந்த 2 புத்தகம் தான். இந்த 2 புத்தகமும் வந்து அருமையா எழுதியிருப்பாரு.
இப்போ வந்து இந்த சீர்வாசகர் வட்டம், நம்மளுடைய சீர்வாசகர் வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே புத்தகத்தில் இந்த 2 கதையும் வச்சு அருமையாக வெளியிட்டிருந்தாங்க. போன புத்தக கண்காட்சியில் அவங்களுடைய மக்கள் பதிப்பாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சி மோகன் அவர்கள் எழுதிய விந்தைக்கலைஞரின் உருவச்சித்திரம் ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு அமைதியாக போகும் ஒரு நாவல். அதே நேரத்தில் நம்ம ஒரு அழுத்தமாக கொண்டு போவோம். ஒருத்தவன் வந்து ஒரு ஓவியனா ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்குள்ள இருக்கிற திறமை, சமுதாயத்தால அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறான், அவன் வந்து எந்த அளவுக்கு அவனை வந்து ஏமாத்துறாங்க, அந்த ஏமாற்றம் அவன் அனுபவிச்ச வழியை விட அவர் எழுதியிருக்கிறது நமக்கு ஒரு பெரிய வழியை தரும். அந்த அளவுக்கு அந்த புத்தகத்துடைய தலைப்பை பார்த்தீங்கன்னா விந்தை கவிஞனின் உருவச்சித்திரம் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார். இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில வந்து அனுபவங்களை சேகரிச்சிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஒரு நாவலை எழுத முடியும் அப்படிங்கிறத நம்மளை சிந்திக்க வைக்கும். அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் புத்தகம் தான் இது. வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சாதிக்கணும்னு துடிக்கிற இளைஞர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், தன்னுடைய தலையணைக்கு அருகில வச்சுட்டு படுகணும் இந்த புத்தகத்தை. எந்த புத்தகம்னு பார்த்தீங்கன்னா கிழவனும் கடவுளும், ஏர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்களுடைய கிழவனும் கடவுளும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1950 வந்து சாகித்ய அகாடமி வந்து பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் வந்து அவ்வளோ நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் கடைசியில் அந்த கஷ்டத்துக்கு பிறகு கிடைக்கின்ற ஒரு வெற்றி. ஆனால் இவருக்கு வந்து அந்த வெற்றி கிடைக்கலனாலும் அவருடைய போராட்டத்துக்கு அவர் ஒரு தொடக்கமாக வந்து அமையும். இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் நிறைய வியூஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் படிச்சும் இருப்பீங்க. படிக்காதவங்க இதை வாங்கி படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் உங்கள் ரூமில் வந்து இல்லை நீங்கள் இப்போ படுக்கிற இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல தெரிய மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு சுணக்கம் வருதோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த புத்தகத்தை எடுத்து இந்த புத்தகத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். அந்தளவுக்கு அருமையாக எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட்டர் இமயம். அவருடைய நூல் தான் வந்து பெத்தவன். அருமையாக எழுதியிருப்பார். பெத்தவன் அப்படிங்கிற ஒரு நாவலை சூப்பராக எழுதியிருப்பார். இது ஒரு அருமையான நாவல், இதையும் வாங்கி படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவிதையிலே வந்து ஒரு நாவல் வாய்க்கால் மீன்கள், இளைஞர் சிற்பி ஐயாவே இறையன்பவர்கள் எழுதிய வாய்க்கால் மீன்கள் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு காதல் கதையை அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருப்பாரு. இதோட வந்து பார்ட் 2 வீடியோ முடியுது. மறுபடியும் வந்து பார்ட் 3 வீடியோவில் சந்திப்போம். மீதம் இருக்கிற புத்தகத்தை பார்ட் 3ல் முடிப்போம். ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போனோம், பார்க்கறதுக்கு செழிப்பாக இருக்குங்கிறதுனால இதை வந்து நம்ம பார்ட்டாக போடுறோம். அடுத்த பார்ட் 3 வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.